மை வித்ரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் வந்து நம்மளோட டைரக்டர்ஸோட பெயில் அப்டேட்டுக்காக. ஆனால் இன்றைக்கி நம்ம பெயில் வந்து மறுபடியும் ஒத்தி வச்சுருக்கிறாங்க. 27ஆம் தேதிக்கு மறுபடியும் அடுத்த வாரம் புதன்கிழமை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி மாண்புமிகு நீதிபதி தனபால் அவர்கள் வந்து விடுப்பு எடுத்த காரணத்தினால பெயில் வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்கில் கிடைக்கும்னு நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நிறைய தடங்கல்கள் வரும், அதுக்கப்புறம் அது நடக்கும். அதனால் எல்லோரும் நம்பிக்கையை கைவிடாமல் காத்துருங்க. கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்கில் நம்ம டைரக்டர்ஸ் வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. பெயில் ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நெருங்கிய தோழிக்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அவங்க எப்படி புலம்புனாங்கன்னா, இன்றைக்கி பார்த்தா இந்த ஜட்ஜு லீவ் எடுக்கணும், இன்றைக்கி பார்த்தா இப்படி ஆகணும் அப்படின்ட்டு. அவங்க மட்டும் இல்லை, கேள்விப்படுற எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு ஒன்று இருக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் 1000 தடைக்கற்களை தாண்டி தான் அந்த நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் காத்திருந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக நாள் கடத்தாமல் கண்டிப்பாக ஹியரிங்கில் பெயில் கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம யாரும் கைவிடக்கூடாது. நம்பிக்கையோடு காத்திருப்போம். தாமதமாக கிடைக்கும் நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீதி கிடைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புவோம். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீதித்துறை மிக விரைவில் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும், மிக விரைவில் தீர்ப்பு வழங்கணும். இதுதான் லட்சக்கணக்கான மக்கள் சார்பாக நம்ம நீதித்துறைக்கு வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மக்களோட கோரிக்கையையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த அரசும் இந்த நீதித்துறையும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.